நீங்க துக்கமா இருக்கீங்களா? உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். வேதம் அப்படிதான் கூறுகுது. நீங்க அழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க அழுது புலம்புவீங்க, உலகமும் சந்தோஷப்படும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு வேதம் கூறுகிறது. துக்கத்தோட அன்று வைக்க மாட்டாரு. துக்கத்துல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாரு. அதனால நீங்க நினைச்சு எங்க கலங்காதீங்க. போட்டு வேதம் கூறுகிறது. அதாவது கற்ப வேதனை படுவாய்ன்னு தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சில பாடுகள் கடந்து போகும்போது கற்ப வேதனை படுவாய்ன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சோதிக்கப்பட்டு அதாவது நம்ம சோதிக்கப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால எல்லா மக்களுக்கும் யார் யாரெல்லாம் சோதனைக்குள்ளாக உபத்திரத்தை பாதையில போறாங்களோ அவங்க சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறாரு. நாட்கள் வரும், காலங்கள் வரும், மாற்றி அமைப்பார். ஆமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய், என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார்.